வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு கிளாஸ் 8th சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.19 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ரேஷனல் நம்பர்ஸ் தட் ஷுட் பி ஆடட் அண்ட் சப்ராக்டட் ஸோ தட் தே வில் மேக் த சம் அப்படின்னு சொல்லி ஒரு சில ரேஷனல் நம்பர்ஸை சம் மாதிரி கொடுத்துட்டு டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த சம் கொடுத்துருக்காங்களா, இதை கண்டுபிடிக்கிறப்போ ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரோட எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்கும், அதே மாதிரி எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்கும் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான சம் தான். என்ன அப்படின்னா, ஒரு சம் கொடுத்துட்டாங்க, அந்த சம்மில் கிடைக்கக்கூடிய ஆன்சரில் வந்து எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்கும், எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்கும் கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர்னால் நமக்கு நல்லாவே தெரியும், 0 1 2 3ன்னு போய்கிட்டே இருக்கும் நம்பர்ஸ். அது தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு இதை சம் பண்ணிட்டோம், எல்சிஎம் எடுத்தோம், எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் கொண்டு வந்துட்டோம். இது என்ன அப்படின்னா 7 × 5/8னா 7க்கு மேலே அப்படின்னு அர்த்தம். அப்போ 7க்கும் 8க்கும் இடையில தான் இந்த நம்பர் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த நம்பரில் இருந்து எதை சப்ராக்ட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்கிது, எதை ஆட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கணும். 7ல் 5/8 மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா 7ங்கிற ஹோல் நம்பர் கிடச்சிரும் சப்ராக்ட் பண்ணுறப்ப. அதே இதில் எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது ஹோல் நம்பர் கிடைக்குதுன்னு பார்க்கணும்னா 8ல் 5 தான் இங்கே இருக்குது. இப்போ பேலன்ஸ் 3 இருக்கா, அந்த 3/8 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது 8/8 கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். அப்போ 7 + 1 = 8ன்னு கிடச்சிரும். அப்போ எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிது, ஹோல் நம்பரு 3/8. அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.